துளாராசி அன்பர்களே, நீண்ட நாள் திட்டம், சாணக்கிய தந்திரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி பெறும். ஆமாம், ஒரு ராஜதந்திரியாக நீங்கள் நினச்ச கணக்கு போடுற கணக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகும். ஒரு பெருமிதம் ஏற்படக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கலாம், பரவாயில்லையா நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் அரசாங்க காரியங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விஐபிகளுடைய சந்திப்புகளும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில நல்ல விஷயங்களும் துளாராசிக்கு இந்த வாரம் நடக்கப் போகுது. வாரத்தோடைய பிற்பகுதியில் சில பயணங்கள் அனுகூலமாக போகுது. நிம்மதியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. யாராவது ஒருத்தவங்களை சந்திக்கணும், இவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கணும், இதை நம்ம சரியாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஒரு பெஸ்ட்டு வாரம். அதனால் சில முயற்சிகளை தைரியமாக எடுங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சார் இதை பண்ணி ஆகணும்னு தைரியமாக இருங்குங்க. இந்த வாரத்தில் முழு வெற்றியை பெற முடியும். துளாராசிக்காரர்கள் அதுவும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் நடந்தே தீரும். சில பயணங்கள் சௌகரியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தவிர நிறைய இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த வாரம் அவசியம் இருக்குது. அதனால் ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வேண்டான்னாலும் விடமாட்டாங்கப்பா. நம்ம இதை வெளியில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவனை நினைத்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. துளாராசிக்கு சிறப்பு தரும் வாரம் இந்த வாரம்.